ஓம் சாந்தி. 3/3/2025 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தை சதா நினைவில் வைப்பீர்களானால் அளவற்ற குஷி இருக்கும். இந்நாடகத்தில் யார் நல்ல முயற்சியாளர்களாக மற்றும் இணையற்றவராக ஈடுபாட்டுடன் உள்ளனரோ அவர்களுக்கு பூஜையும் அதிகம் நடைபெறுகிறது. கேள்வி: எந்த ஒரு நினைவு உலகத்தின் அனைத்து துக்கங்களில் இருந்தும் விடுவித்து விடுகிறது? மகிழ்ச்சியாக இருப்பதற்கான யுக்தி என்ன? பதில்: இப்போது நாம் வருங்கால புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது சதா நினைவிருக்கட்டும். வருங்காலத்தின் குஷியில் இருப்பீர்களானால் துக்கங்கள் மறந்து போகும். விக்னங்களின் உலகத்தில் விக்னங்களோ வரும். ஆனால் இவ்வுலகில் நாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கப் போகிறோம் என்பது நினைவிருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். பாடல்: எழுந்திருங்கள் மணமகள்களே, எழுந்திருங்கள். ஓம் சாந்தி. இந்த பாடல் மிக நன்றாக உள்ளது. பாடலை கேட்டதுமே மேலிருந்து தொடங்கி 84 பிறவிகளின் ரகசியம் புத்தியில் வந்து விடுகிறது. இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எப்போது மேலிருந்து வருகிறீர்களோ அப்போது சூட்சும வதனத்தின் வழியாக வருவதில்லை. இப்போது சூட்சும வதனத்தின் வழியாக செல்ல வேண்டும். சூட்சும வதனத்தை பாபா இப்போதுதான் காட்டுகிறார். சத்தியுக திரேதாயுகத்தில் இந்த ஞானத்தின் விஷயமே இருக்காது. சித்திரங்கள் முதலியன கூட இருக்காது. பக்தி மார்க்கத்திலும் எண்ணற்ற சித்திரங்கள் இருக்கிறது. பாபா விதை ரூபமாக உள்ளார், சத்தியமாக சைத்தன்யமாக உள்ளார். அவர் மேன்மையான பரமாத்மா என சொல்லப்படுகிறார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த இடத்தில் வசிப்பவர். புனர்ஜென்மத்தில் அவர் வருவதில்லை. நாம் அனைவரும் பிறப்பிறப்பில் வருகிறோம். அவர் ரிசர்வ்டாக பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்றார். மனிதர்களும் அனைவரும் பதீதமானவர்கள். பதீதமானவர்களுக்கு தான் தானம் செய்கிறார்கள். இங்கு புண்ணிய ஆத்மாக்களின் தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிராமணர்களை தவிர வேறு யாரோடும் தொடர்பு கூட கிடையாது. நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள். நீங்கள் புண்ணிய காரியத்தை தான் செய்கிறீர்கள். பாபா சொல்கிறார், நான் உங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தேன். இப்போது மீண்டும் உங்களை சொர்க்கத்திற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறேன். ஸ்ரீமத் படி நடப்பீர்களானால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. முழு சிருஷ்டி சக்கரமும் உங்கள் புத்தியில் உள்ளது. மூலவதனம், சூட்சுமவதனம் மற்றும் தூளவதனம். பாபா சொல்கிறார், குழந்தைகளே, சுயதரிசன சக்கரதாரிய ஆகுங்கள். தானும் தனமானாக சொர்க்கத்தின் மாலிக்காக ஆக வேண்டும், மற்றவர்களையும் ஆக்க வேண்டும். புத்தியில் இதுதான் இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்லுகின்றார். மேலும் வரதானம் சம்பன்னதா மூலமாக சந்துஷ்டதா, அதாவது திருப்தி அனுபவம் செய்பவராக சதா முக மலர்ச்சியுடன் வெற்றியாளராக. ஸ்லோகன்: பாதகமான இன்னல்களை கண்டு பயப்படாமல் அதன் மூலம் பாடம் பயின்று தன்னை பரிபக்குவமாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா அற்புதமான விளையாட்டு இது என்று கூறுகிறார். என்னவென்று பார்ப்போம். பாடல்: எழுந்திருங்கள் மணமகள்களே, எழுந்திருங்கள். ஓம் சாந்தி. இந்த பாடல் மிக நன்றாக உள்ளது. பாடலை கேட்டதுமே மேலிருந்து தொடங்கி 84 பிறவிகளின் ரகசியம் புத்தியில் வந்து விடுகிறது. இதுவும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எப்போது மேலிருந்து வருகிறீர்களோ அப்போது சூட்சும வதனத்தின் வழியாக வருவதில்லை. இப்போது சூட்சும வதனத்தின் வழியாக செல்ல வேண்டும். சூட்சும வதனத்தை பாபா இப்போதுதான் காட்டுகிறார். சத்தியுக திரேதாயுகத்தில் இந்த ஞானத்தின் விஷயமே இருக்காது.
சித்திரங்கள் முதலியனவும் கூட இருக்காது. பக்தி மார்க்கத்திலும் எண்ணற்ற சித்திரங்கள் உள்ளன. தேவிகள் முதலியோரின் பூஜைகளும் அதிகம் நடைபெறுகின்றன. துர்கா, காளி, சரஸ்வதி எல்லாம் ஒருவர்தான். ஆனால் பெயர்கள் எத்தனை வைத்து விட்டனர். யார் நல்ல புருஷார்த்தம் செய்திருப்பார்களோ, ஒப்பற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பூஜையும் அதிகம் நடிக்கும். நீங்கள் அறிவீர்கள், நாம் தான் பூஜைக்குரிய நிலையிலிருந்து பூஜாரியாகி பாபாவின் மற்றும் தன்னுடைய பூஜையை செய்கிறோம். இவரும் இந்த பிரம்மபாபா கூட நாராயணரின் பூஜை செய்து வந்தார் இல்லையா? அற்புதமான விளையாட்டு. எப்படி நாடகம் பார்ப்பதால் குஷி ஏற்படுகிறது அல்லவா? அதுபோல் இதுவும் எல்லையற்ற நாடகமாகும். இதை யாரும் அறிந்திருக்கவில்லையும். உங்களது புத்தியில் இப்பொழுது முழு டிராமாவின் ரகசியம் உள்ளது. இந்த உலகத்தில் எவ்வளவு அளவற்ற துக்கம் நீங்கள் அறிவீர்கள். இப்போது இன்னும் கொஞ்ச சமயம்தான் உள்ளது. நாம் புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். வருங்காலத்தின் குஷி இருக்கிறது என்றால் இந்த துக்கத்தை விடுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மாதேஸ்வரி ஜெகதம்பா அவர்களுடைய விலைமதிப்பற்ற மகா வாக்கியத்தில் 2வது தலைப்பு, அனைத்து மனித ஆத்மாக்களும் மறுபிறவியில் வருகிறார்கள். அதன் கீழ் பாடத்தை பார்ப்போம். யாரெல்லாம் தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்கு வருகிறார்களோ அவர்கள் மறுபிறவி எடுத்து தனது தர்மத்தின் பாலனை செய்ய வருகிறார்கள். அவர்கள் தானும் முக்தி அடைவதில்லை, மற்றவர்களுக்கும் முக்தி கொடுப்பதில்லை. ஒருவேளை அவ்வாறு முக்தி பெற்று விடுகிறார்கள் என்றால் மற்றபடி முக்தி பெறாதவர்கள் மட்டும்தான் உலகத்தில் இருப்பார்கள். ஆனால் பாவ ஆத்மாக்கள் இருந்து விடுவார்கள், புண்ணிய ஆத்மாக்கள் சென்று விடுவார்கள் என்பதல்ல. சந்நியாசிகள் நிர்விகாரிகளாக இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் முக்தி பெற்று விட்டார்கள் என்றால் பாவ ஆத்மாக்கள் இருந்து விடுவார்கள். பிறகு சந்நியாசிகளின் வளர்ச்சி அதிகரிப்பதை பார்க்க முடியாது. மேலும் அவ்வாறு உலகம் இயங்காது. புண்ணிய ஆத்மாக்கள் தூய்மையின் ஆதாரத்தினால் உலகத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் காமவிகாரம் என்ற நெருப்பினால் உலகம் எரிந்து சாம்பலாகிவிடும். இடையில் முக்தி பெற்று விடுவார்கள் என்பது சட்டம் கிடையாது. மரத்தினுடைய ஒரு இலை கூட விதையினுள் ஐக்கியமாகிவிட முடியாது. மரம் உருவாகி வளர்ச்சியை அடைந்து தளர்ச்சி அடைந்து விட வேண்டும். மீண்டும் புதிய மரம் உருவாகும். ஆகையால் தர்மத்தை ஸ்தாபனை செய்ய யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் பிறகு பாலனை அவசியம் செய்கிறார்கள். ஆனால் நாம் யாருடைய துணையை பற்றியுள்ளோமோ அவர் அநேக தர்மத்தை அழிக்கும் பொழுதுதான் ஒரு தர்மம் ஸ்தாபனை ஆகிறது. இவர் ஸ்தாபனை, விநாசம் மற்றும் பாலனை 3இன் காரியத்தை செய்கிறார். மற்ற தர்ம பிதாக்கள் ஸ்தாபனையின் காரியத்தை செய்கிறார்கள், விநாசத்தின் காரியம் செய்வதில்லை. விநாசத்தின் காரியத்தை செய்ய வைப்பது பரமாத்மாவின் கையில் இருக்கிறது. ஆகையால் அவரை திருமூர்த்தி என்று சொல்லப்படுகிறது. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த இஷாரா. சத்தியம் மற்றும் பண்பு நிறைந்த கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழ் பாடம் பார்ப்போம். ஆவேசத்தில் வந்து ஒருவர் சத்தியத்தை நிரூபிக்க முற்பட்டால் அவசியம் அதில் ஏதோ ஒரு பொய்மை இருப்பதாகும். சில குழந்தைகளின் வார்த்தை, நான் சொல்வது அனைத்திலும் உண்மை, 100% உண்மை சொல்கிறேன், ஆனால் சத்தியத்தை நிரூபிக்க வேண்டியதில்லை. சத்தியம் என்னும் சூரியனை மறைக்க முடியாது. எத்தனை மதிர் சுவர் இடையே வந்தாலும் சத்தியத்தின் ஒளியை ஒருபோதும் மறைக்க முடியாது. நாகரிகமான சொல்லிலும் நடத்தையிலுமே தான் வெற்றி அமைந்துள்ளது. ஓம் சாந்தி.
இதயமும்